am. I'm making a new plan, rearranging my life, and I won't look back ever again. Yeah, and you ain't see me activated. You better hope that you never see me agitated. I think about my actions, plan them out, evaluated. That's how I end up on the top, man, I'm calculated. My mind's a weapon, my body is the engine. I'm never second guessing, I just do what I was destined. Cause I feel I got the blessing, persistence and obsession. That's how you keep progressing, I already learned that lesson, yeah. I'm changing who I am. I'm making எல்லாரும் பெட்ரோல் போட்டாச்சு. ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் பெட்ரோல் போடணும். ஆர்எக்ஸ் பின்னாடி வந்துன்னு இருக்கு. அவருக்கு வண்டி தான் பெட்ரோல் போடணும். ஒரு பெட்ரோல் போட்ட வேலை முடிஞ்சு போச்சு. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் காய்ஸ் போகிறோம். நம்ம அதில் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து புலிகுண்டு மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை. மரணம் தட்டினால் கரணம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதோட எக்ஸாம்பிள் தான் இதுவும். பயங்கரம், அதாவது 1000 அடி உயர மலை. அந்த மலையை வந்து குடஞ்சி மேலே ஏறுற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க அந்த காலத்திலேயே. அது 2 மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்ரு மாதிரி இருக்கும். அதாவது இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி, அதாவது லேட்ரு மாதிரி வச்சு இதுக்கும் அதுக்கும் வந்து நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி பாதைகளும் வந்து கடினமான பாதைகள், நம்ம போகிற பாதைகளும் பயங்கரமாக இருக்குது. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சித்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் இருக்குது. அதாவது நம்ம திருப்பதியிலேருந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து திருப்பதி 28 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு, திருப்பதி கிட்ட. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 138 கிலோமீட்டர் வந்திருக்கு. சென்னையிலேருந்து வரவங்க ஒரு நாள் வந்து ரைட் போனோம், ஒரு அட்வென்ச்சர் ரைடு மாதிரி சின்னதாக நான் போனோன்னா இங்கே அழகாக போயிட்டு வரலாம் சூப்பராக. ஒரு 300 கிலோமீட்டர் வந்துடும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும். அதே மாதிரி காய்ஸ் நம்ம வண்டியில் வந்து ஃபாக் லைட் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதை நான் ஒரு தனியாக வந்து வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து நல்லா வெளிச்சமாகிடுச்சு. இப்போ லைட்டு போட்டாலும் பிரயோஜனமே இல்லை. நான் அதை ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக தனியாக போடுறேன் உங்களுக்கு. தண்ணி ஒன்றும் போகலையா? எங்க பார்த்தாலும் தண்ணி போறதுக்கு இடமே இல்லையே, அப்புறம் எங்க தண்ணி போகும்? நம்ம ஏன் தண்ணியில போனோம்? போகணும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ல இருந்து அப்படியே ஒரே சைடு தான் காய்ஸ். என்ன ரோடு தான் இந்த சைடு கொஞ்சம் மோசமா இருக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது ரோடு. அதுதான் ஒரு பிரச்சனையே. மிச்சபடி வந்து நல்லா இருக்கும் ரைடு. அந்த சைடு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரோடு. எங்கன்னா ஃபஸ்ட்டு போய் டீ சாப்பிட்ணும். டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டிஃபனும் அப்படியே ஆந்திரா போயிடலாம். ஆந்திரா போயிட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் டிஃபனு. காய்ஸ் கிளைமேட்டை பாருங்களேன் பா. அந்த சைடு ஏறி இந்த சைடு நம்மளை சுற்றி 2 சைடும் ஃபாகு. ரொம்ப ஃபாகுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு தான் ஃபாகு. நம்ம பெரியபாளையம் ரூட்டு தான் போகிறோம். இப்படியே பின்னாடி ஆர்எக்ஸை காணோம். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவர் பாவம் அப்படி போயிட்டாருன்னா திருப்பியும் சுற்றின்னு வரணும் அவர். வண்டி கிளச்சு வேறு ஒயர் சரியில்லையா என்னன்னு தெரியல அவர் வண்டியில். நேற்று தான் பார்த்தோம், இருந்தாலும் காலையில் கொஞ்சம் கொலராயிடுச்சு. போக மாட்டேதா? என்ன இப்போ கூட ஒன்றும் இல்லை, பெரிய பாளையம் தான் நம்ம போகிறோம்.
பெரிய கோயிலில் பார்க்கிங் இருக்கு, பார்க்கிங்கில் போட்டு வந்துடலாம், போயிடலாம் பேசாம. சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஒரு வண்டியில் வந்து கிளச்சு வந்து என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேஸ் இருக்கும். இந்த கேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஓவராக வந்து தேஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேஸு கிளச்சு கிளேஸுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆயிடுச்சு, ஓவராக தேஞ்சி ஹோல்ஸ் பெருசாகிடுச்சு. நேற்றே பார்த்தோம், அந்த நைட்டில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. புது கேஸும் வாங்க முடியாது, பழசும் எதுவுமே இல்லை எங்ககிட்ட. சரி, அதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆனால் அட்ஜஸ்ட்டுக்கு வந்து அது ஒத்துக்கலை. அதனால் வண்டி என்னன்னா ஏற மாட்டேங்குது. நேற்று ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா போச்சு. ஆனால் இன்னைக்கு காலில் சொதைப்பிருச்சு. அதனால தான் இப்போ ஒரு பிளான் என்னன்னா, பெரியபாளையம் ரூட்டு தான் அங்கே போகிறோம். என்ன பண்ணலாம், பெரியபாளையம் கோயிலில் வந்து வண்டியை விட்டுட்டு அழகாக வந்து எம்டியில் ஏற விட்டுடலாம் அவரை. பின்னாடி அழகாக உட்காந்து ஜம்முன்னு வரலாம் அவர். ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா நான் சொன்னல ரோடு வந்து மோசமாக இருக்கும்ன்ட்டு. பாருங்க, ஒயிட் கலர் போட்டுன்னு வந்த ஷூ சுத்தமாக கலரே மாறிடுச்சு. பல இருந்த நம்ம வண்டி ஆஃப் ரோடிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்மெட்டில் ஃபுல்லாக சேரு, ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அங்கங்கே வந்து பேட்சாக இருக்கா. ஏன்னா நாங்கள் திருப்பதி போகும்போது பல அவஸ்தைப்பட்டோம் இந்த ரோட்டில் நைட் டைமில். இப்போது பகல் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு வந்து தெரியுது ரோடு. நாங்கள் நைட்டில் போனோமா, இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வரும், 80 கிலோமீட்டரில் போயின்னு இருப்போம், ஒன்றுமே தெரியாது. தடான்னு பார்த்தா ஜம்ப் ஆகும், எல்லோரும் ஃப்ளை ஆகின்னு இருப்போம், பார்த்தா ஸ்பீட் பிரேக்கரு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒஸ்ட்டு ரோடு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 114 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது 138 கிலோமீட்டர் இருந்தது, இப்போ 114 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இப்போதான் சூரியன் பகவான் வந்துன்னு இருக்காரு நம்மளுக்கு பின்னாடி. என்னன்னா போற வரைக்கும் மழை பெய்யாம இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ரோட பாத்தீங்களா இல்லையா, எனக்கு தெரிஞ்சு கேமரா ஃபுல்லா ஷேர் தான் ஆகிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தாலும். நாங்கள் விட்டுட்டு போற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, வண்டியை விட்டுட்டு போற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது கேன்சல் பண்ணியாச்சு. பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இவர் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஊருக்கு கிளம்புறாரு, வேலூருக்கு. அப்படியே வண்டியில் பெட்ரோலா இங்கேயே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாமல் போச்சுன்னா நின்று போச்சுன்னா அது வேற நம்ம தள்ளுற மாதிரி ஆயிரும். எங்க பணம் இருக்குன்னே தெரியல. பெட்ரோல் இல்லையா, ஆயில் இல்லையா தெரியலையா. காய்ஸ் இப்போதான் ஊத்துக்கோட்டை டீ சாப்பிட்டு அப்படியே என்ன ஆர்எக்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, கிளச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம், ஓகே ஆயிடுச்சு. அல்டிமேட்டாக போகுது, பறகுது வண்டி. ஃபஸ்ட்டு 40 தான், இப்போ அடி பறகுது. அது காய்ஸ் இங்கே கரெக்டாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, 100 சம்திங் ஏதோ வந்தது. நெட்டு வேற கட் ஆயிடுச்சோ. இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்கு இன்னும் நம்மளுக்கு கரெக்டா. இந்த ரோடு தான் நாங்கள் திருப்பதி போகும்போது ஒரு ஆர்எக்ஸ் இல்லை, 2 ஆர்எக்ஸ் இல்லை, 3 4 5 ஆர்எக்ஸ் பேய் மாதிரி ஓடின்னு வந்தோம் வண்டியை. பாராடு பாருங்க, ஐயோ அப்படி சிட்டு ஆட்டம் பாருங்க பாருங்க வண்டி. அந்த மாதிரி பறந்துன்னு வந்தாங்க இந்த ரோட்ல. பா 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 பான்னு போவோம், அப்படியே கட்டி கட்டா பாருங்க. இந்த ரோடுக்கும் கிளீனா இருக்கு ரோடு சுத்தி. அப்படியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மேல வருது.
57 கிலோமீட்டர் தான் வந்துட்டோம். ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு கட் பண்ணால் அங்கே ஜங்ஷன் மாதிரி ரைட்டு கட் பண்ணால் திருப்பதி வரும். இது வந்து லெஃப்ட் கட் பண்ணிடணும். நம்ம வரதா இருந்தால் லெஃப்ட் கட் பண்ணிடணும். லெஃப்ட் கட் பண்ணி ஒரே ஸ்ட்ரைட்டு தான் உங்களுக்கு. ஒரு 57 கிலோமீட்டர் இருக்குது, ஒரே ஸ்ட்ரைட்டு தான். வந்தாச்சு, இன்னும் 6 கிலோமீட்டர் தான். இந்த லெஃப்ட்டு கட் ஆகணும். லெஃப்ட்டு கட் ஆனால் ஒரே ஸ்ட்ரைட்டு தான். அதுக்குள்ளேயே 220 வேறு கார்பெட்டர் லீக் ஆரம்பிச்சிச்சு பெட்ரோலு. அதை தட்டிக்கிட்டே எப்படியோ ஓரளவுக்கு ஓடுது, பிரச்சனை இல்லை. காய்ஸ் மலைக்கிட்ட வந்தாச்சு. மலை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இருங்க, தெரியும் நினைக்கிறேன். இருங்க, அதோ அது தெரியுது பாருங்க, 2 மலை பக்கத்தில். இருங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் தெரிஞ்சிடும். இதே ஊருக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வருது. ஜங்ஷன்லேருந்து கட் ஆகி 7 கிலோமீட்டர் வருது கிட்டத்தட்ட. ஒத்தாட்டி பார்த்த மாதிரி இருக்கு. அங்கங்க இதெல்லாம் பாறை உருண்டு வந்திருக்கா. இதெல்லாம் விவசாயம் இடம் போல இருக்கு. ஃபுல்லா விவசாயம் தான் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. அந்த சைட்ல கரும்பு இருந்தது, ரைட் ஹேண்ட் சைட்ல. வா, எவ்வளோ ஹைட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 1000 அடி ஹைட்டு. தர மட்டத்துல இருந்து 1000 அடி ஹைட்டு. இந்த சின்னோண்டா இருக்குல்ல, அங்கதான் வந்து கோயில் இருக்கு. அதோட வெள்ளை, அதாவது இந்த ஊர் மக்கள்லாம் இந்த மலை எப்படி கும்பிடுறாங்கன்னா, சிவன் பார்வதி அப்படின்ட்டு. ஆனால் பெருசா இருக்குல்ல, அது வந்து சிவனா, கொஞ்சம் அதோட சின்னதா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வழிபடுறாங்க. இது வந்து மேலே போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் தான் மேலே போக முடியுமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நடந்து தான் போகணுமே. உங்களுக்கு இது கூட நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு வியூ பாருங்க. எந்திரிச்சு என்னப்பா இது, காய்ஸ் பெண்டு வேற மாதிரி இருக்கு, ரொம்ப டேப்பரா இருக்கு. ஆஹா, இன்னும் மேல போயினே இருக்கு. மலை கிட்ட வந்தா லைக்கா லாக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். புரியல. மலை கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மலை புலிகுண்டு மலை. இங்கேயும் ஒருத்தன் வண்டி பார்த்து நிறுத்தி வச்சுக்கிறான்ப்பா. நாங்கள் நம்ம கொஞ்சம் கீழே நிறுத்தினோம். இங்கே பத்திரமா இருக்கும்ல. ஓடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே. மழை வந்ததுன்னா ஏற முடியாது. யார் ஃப்ரீயா வரா? நீ தானே ஃப்ரீயா இருந்தா ஹெல்மெட் வச்சுக்கோ. அங்கேயே லாக்கு போட்டு வராங்க. இவர் எத்தனை வழி விடுங்க, நான் போறேன். அப்பதான் கேமரால கவர் ஆகும். சீக்கிரம் நூறு. நீ பேக்ல எதுவும் இல்லைல்ல, பார்த்து போ. ஹெல்மெட் ஒழுங்கா இங்க பேர் ஹெல்மெட், இங்க பேர் ஹெல்மெட் கையில வை, போடு. நான் இங்க இருந்து ஊர்னிக்கிட்டு ஹெல்மெட் ஹெல்மெட்ன்றீங்க. ஹாய் சங்க பாத்தீங்களா வீவா? சென்னை ப்ரோ.
கொரட்டூர். நீங்கள்? கிண்டி. வேளச்சேரி. வேளச்சேரியில் தண்ணி இல்லையா? இல்லையா? ரொம்ப மோசம் ப்ரோ சென்னை கொரட்டூர்லாம். உள்ளாண்ணே ஃபுல்லாக ஆள் சேதாரம் இல்லை, வெஹிக்கிள் சேதாரம் இருக்குது. எப்போ வந்தீங்க? 10 மணிக்கு வந்தீங்க. 1 ஹவரில் ஏறிடலாம்ல? இப்போ ஏறிடுங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உள்ள போகும்போது இந்த ஒரு சின்ன கோயில் மாதிரி வரும், தாண்டனே கொஞ்சம் பார்த்து இருங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருக்கும், பார்த்து இருங்க. வமால்லாம் இருக்கும். சரி, லைட் வச்சு இருங்க, இருட்டாயிடும். சரி ப்ரோ. சரி ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ. வீட்டுக்கு போய் வச்சு சாப்பிடுவோம். என்ன அங்கே ஒரே புகையாக போகுது? ஓகே, மழை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே அவ்வளோதான். இந்த சுற்றினு போனால் அது மேலே போனால் ஸ்டெப்ஸ், அது மேலே போனால் கோயில், அவ்வளோதான். ஆமாம், இன்னும் ஒரு 2-3 இடம் இருக்குது. வா போகலாம். கோகா மாதிரி. ஏய் ப்ரோ, உன் ஹெல்மெட் இருக்கா? உங்க வச்சு வந்துட்டியா? இதோ இருக்குது. கூட ஃபோட்டோ எடுப்போம். ஹெல்மெட் கிளவி இதான் ஹெல்மெட்லாம் எடுத்துருவோன்றது. ஆயிடுச்சு. அதான் நம்ம வந்த பாதை. இதோ அப்படி அப்படியே சீசா மாதிரி போகுது பாருங்க, வளைஞ்சு நனைஞ்சு. அதான் வந்த பாதை. அம்மா ஆயிட்டியா? தண்ணி இல்லை, இல்லை போடுற தண்ணியில் மாட்டோம். ஸ்பீக்கர் சார்ஜ் போட்டு வச்சேன், வர அர்ஜென்ட்டில் மறந்துட்டு வந்துட்டேன். போனீங்கன்னு கீழே போட்டுற போற, அவள்தான் போ. யூஸ் நம்மளுக்கு மேலே போயிடும் போலியே. நல்லா கவர் பண்ண மாட்டீங்க. இது நல்லா இருக்கு. அந்த மாதிரியா நீ? யாரு ப்ரோ? இரு ப்ரோ, ஸ்டேட்டஸ் போட்டு போலாம். நெட்டெல்லாம் கிடைக்காதுவா? இவன் நாடோடிகள் போற மாதிரி இங்கேயும் விட்டு வைக்கல, இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாருங்க, கல் வச்சு. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி இருக்கு பாருங்க. காட்டுறேன் இது. பார்த்தீங்களா, கரெக்டாக கோகக்குள்ளே இருக்கிறோம். கோகக்குள்ள இப்போ வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டு இருந்தது, இப்போ படிக்கட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. படிக்கட்டுலாம் ஒழுங்கா சிமெண்டே போடல. அதாவது மேலே ப்ரோ, டாப்ல இது டாப்ல இருக்குது. அதாவது இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் வந்து நடுவில் வந்து ஏணி இருக்கும். 220 அப்படியே பின்னாடி வீடியோ அது இருந்தா இந்த என் ஃபோனில் எடு, உன் ஃபோனில் வேணாம், கீழே போட்டுறாத. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்துருப்பாங்க பொழுது. வாங்க போகலாம். நீ ஃபஸ்ட்டு போ, ட்ரையல் பார்க்குறான். நீ போயிட்டு வந்து இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, நான் கீழே தான் வந்து வருவேன். சரி சரி, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்க பாக்கெட்டில். ஃபோன் பத்திரம் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது எப்படி கேட்குறான்? ஆ யோ, வேற எதுவும் தெரியுதியா? உள்ள ஓரமாக இருக்குமா? ஐஸ் அப்படியே சுற்றி போகுது படிக்கட்டு. பார்த்து வா. ஐஸ் பார்த்தீங்களா, இருக்க பாருங்க. வந்து கரெக்டாக ஒரு ஆள் போகிற மாதிரி இடம் தான். இதுக்குள்ளே எப்படி கட்டியிருப்பாங்களா? ரொம்ப கஷ்டம் தான் நின்று கட்டுறதெல்லாம். இதுக்கு மேலே இன்னும் அல்டிமேட்டாக இருட்டா ஃபுல்லாகவே அங்கெல்லாம் வவால் இருக்கா? வவால் இருக்கு. ஆமாம், ஹெல்மெட் போட்டுக்கணும் பேசாம. நல்ல ஐடியா. அவ்வளோதான், பார்த்து போ. பார்த்தீங்கன்னா தெரியும்.
மேலே வவால் போகுது. ப்ரோ ஃபுல்லாக இட்டு ப்ரோ. ப்ரோ ப்ரோ பாத்தியா நண்பா ஹெல்மெட் பார்த்து வாங்கி நக்குதுன்றியா? வீடியோஸ்லாம் பார்க்கணும், நிறைய வியூஸ்லாம் போகணும், வேலைக்கு பிடிக்கிறாரு. பாருங்க எத்தனை பேர் ப்ரோ இங்க பாரு ப்ரோ, கல்லு வர இருக்குது ப்ரோ, கீழே அவ்வளோதான்ல. போலாம் ப்ரோ. ரொம்ப டொக்கா இருக்கு, மூச்சே விட முடியல. செத்துரு பாருங்க. ப்ரோ நானும் மனுஷன் தான்டா. ப்ரோ படி பெருசு பெருசா இது பத்தியா, அகலகலகமா இருக்குது வேற, அதனாலே டயர்ட் ஆயிடுவோம். இதுக்குள்ள ஒண்ணு போகுது பாரா, அதான் இன்னொரு ரூட், அதனா 2 ரூட் இருக்கும். அது ஒரு ரூட் ஏதோ உங்களுக்கு இது ப்ரோ. அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ரூட் எதனா இருக்கும். இந்த ரூட்டையே இப்படி மாத்திருக்காங்க. அப்ப 2-3 ரூட் ஏதோ இருக்குது போல இருக்குது. ஐயோ எறும்புல நிறைய இது பார்த்து வா. எறும்பு கட்டெரும்பு. ப்ரோ இங்க ஒரு பாதை ஒன்று போகுது பேரு. நைஸுங்க, ஃபுல்லாக ஒரே டொக்கா இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கே படிக்கட்டுலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு. சொல்லு. படிக்கட்டுலாம் ரொம்ப பெருசாக இருக்கு. பார்த்து வாங்க. ஆஃப் பண்ணலாம் தான் இது பேசு. படிக்கட்டுலாம் இவ்வளோ பெருசாகுது, முட்டிலாம் செம்மையும் மூஞ்சிக்கிட்டே எடுத்துன்னு வராது ப்ரோ. அது ஒயிட் தான். இங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு வராதிங்க. எத்தனை வந்தது இந்த மாதிரி தான் மூச்சு வாங்கும். என்கிட்ட 4-5 ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன், ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நான்லாம் பாருங்க வண்டியிலேயே லாக் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். வரப்போ எல்லாரும் கம்பல்சரி தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துருங்க. தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி போடாதீங்க. அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி பாட்டில் இருக்குண்டு, எங்கே பார்த்தாலும் தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக். அண்ணா ஒரு பாதை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சும்மா ஒரு இடுக்கில் வரா மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நீங்கள் நடந்து வந்துடலாம். அந்த ஒரு பாதை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டனலுக்குள்ளே பூந்து வரா மாதிரி இருந்தது இந்த பாதை. ஏன்னா ஹெல்மெட்லாம் நாங்கள் எடுத்துன்னு வந்தோமா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வரதா இருந்தால் ஹெல்மெட்டு எடுத்துன்னு வராதிங்க. எது இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் யாரும் எடுத்துன்னு வராதிங்க. கீழே வந்து லாக் போட்டுருங்க, ஹெல்மெட் லாக்கு. இங்கேருந்து பாருங்களா, வியூ வேறு மாதிரி இருக்குது. இங்கேருந்து நம்ம இன்னொரு படிக்கட்டு, இதுதான் மேலே தான் சிவன் இருக்கிறார். அதுதான் அன்ன சைடு வந்து பிரிட்ஜு சொன்னேன்ல, ஹேங்கிங் பிரிட்ஜ், இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு. மேலே தான் சிவன் கோயில். இதை வந்து அப்படியே வந்து சுற்றின்னு வரா மாதிரி இருக்குது. இதுக்கும் அதெல்லாம் ஒன்று, ஏன்னா எல்லா சிவன் கோயிலும் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து அவரை வந்து கும்பிட்டுற முடியாது, சரிங்களா? அவர் நினச்சாதான் வர முடியுமே. அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் பர்வதமலையும் அதே மாதிரி தான், சும்மா நம்ம போய் பார்த்துட முடியாது சிவனை. சுற்றி மலை தான், உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக மலை தான். எவ்வளோ மலை பாருங்களேன் சுற்றி, அப்படியே கீழே எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. போராட்டினதை பாருங்கள், எல்லாமே தெரியுது பாருங்கள். கீழே வந்து நம்ம 1000 அடி மேலே இருக்கும். அது 1000 அடி வந்து இது வந்து கம்மியான அடி தான் நம்ம பர்வதமலையை கம்பேர் பண்ணும்போது.
1000 அடி கம்மி தான் நம்மளுக்கு. இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அது ஒரு மலையை போய் பார்த்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜு அப்படியே போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு நாள் ட்ரிப்பு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துக்கு வரலாம். ஒர்த்து. கொஞ்சம் ரிஸ்க்கு, வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ரோடும் சரி, இங்கே ஏறும் போதும் சரி கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் பார்த்து வாங்க. ஹெல்மெட்டு தயவு செஞ்சு எடுத்துன்னு வராதிங்க. ரொம்ப லக்கேஜ் எடுத்துன்னு வராதிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துன்னு போங்க, எடுத்துன்னு வாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம், தண்ணி பாட்டில் எதுவும் வந்து தயவு செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க. திருப்பி ரிட்டன் நீங்கள் யாரும் போட்டு போங்க. ஏன்னா நிறைய வாட்டர் கேன் வந்து அங்கங்கே இருக்குது. சரிங்களா? பார்த்து சேஃபாக போங்க. சூப்பரான இடம், ஒரு நாள் ஒர்த்து.